டேய் டேய் கால் மேல கால் பிரச்சாரத்துக்கு ரெடியா போலாமா? எல்லாம் ரெடி தவறு. இப்போ நீங்க வந்தா மட்டும் போதும். போலாமா? போலாம். கட்சியாளுங்களாம் எங்க நம்ம மட்டும் வந்துட்டு இருக்கோம். அதான் நம்ம கட்சியாக இருக்காங்க தலைவர். ஆனால் அவங்க கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ஓட்டுக்கு நம்ம விளையாடுது. இப்போ இங்கே வந்த முக்கியமான விஷயம், இங்கே முக்கியமாக ஆள் இருக்காங்க இந்த இடத்துல. முக்கியமான ஆள் தான். ஆமாம், அங்கே தலைவர் இந்த பக்கம் இங்கே இருக்காங்க. ஆமாம் தலைவர். அவன் அங்கே போகாத ஏதோ முகத்து வாங்கி ஜெயிச்சா சரி. வசந்த மாளிகை சரிங்களா? போவோம். முக்கியமான வசந்த மாளிகை. இங்கெல்லாம் ஓட்டு அதிகமாக வரும். அதனால கொஞ்சம் வீட்டில் போதுமா? கொஞ்சம் இது போதுமா? கொஞ்சம் நான் அந்த அரசியல்வாதி கிடையாதுடா. இந்த வரைக்குமே போதும். ஓகே போங்க தவறு. ஐயா ஐயா இருங்க வரேன். என்ன விஷயம்? நான் இந்த ஏரியா எம்எல்ஏக்கு நிற்கிறேன். உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா ஜனங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் நீங்கள் என்னை ஆதரித்து ஓட்டு போட வைக்கணும். ஜெயிச்சா இந்த ஏரியாவுக்கு எல்லாமே செஞ்சிருங்க. நீங்கள் என்ன கேட்கணும் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லைங்களே, ஃபஸ்ட் டைம் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். என்ன நம்ம இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அது யாருக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், மறந்துருப்போம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். தெரியல. கனவு துணி கொண்டிருக்கும் போது மனைவி அணுக்கள் போட்டு கொலை. பப்ஜி விளையாடிய திரும்ப 48 மணி நேரத்தில் சாவு. ரெஸ்ட் பண்ண டேய் டேய் ஐயா தலைவரே கொஞ்சம் சிங்கிள் சொல்லுங்க. ஆகும் சைட்ல வாய்ஸ் நடி. ஐயா தலைவரே ஐயா தலைவரே ஓ வெளியிலா தலைவரே யோ எல்லாம் யாரும் கூப்பிடுறாங்க பாரு. என்ன அப்படியா? இங்க பாக்க அப்படியே வணக்கம். வணக்கம் வணக்கம். டாக்டர் வணக்கம். ஐயா பார்த்து மனு கொடுத்து போகலாம். மகன் தானே? கொடுத்துருப்போம். என்கிட்ட கொடுத்துருப்போம். பாத்துக்கலாம். இல்லைங்க, நான் ஐயா பார்த்தே கொடுத்துருவேன். ஐயோ, ஐயா கிட்ட கொடுத்தா கடைசி என்கிட்ட தான் வரும். என்கிட்ட கொடுத்துட்டு போடா. நான் ஐயா தான் கொடுக்கணுமா? ஆமாங்க. சரி தலைவரே. என்ன பிரச்சனையா? நம்ம ஏரியா ஒயின் ஷாப்ல சரக்கெல்லாம் டூப்ளிகேட்டா இருக்குது தலைவா. சரி, என்ன பிரச்சனை பார்த்து பண்ணி விடுவோம். சீக்கிரம் பண்ணு தலைவா. சீக்கிரம் பண்ணு தலைவா. அனுப்பிச்சு ஐயா வணக்கம். ஐயா என் பையன் +2ல மெரிட்ல பாஸ் பண்ணிட்டான். அவன் காலேஜ் சேர்க்கறதுக்கு வந்து அதிகம் பணம் கேட்குறாங்க. அப்படின்னா பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா என் பையனை காலேஜ் சேர்த்துருங்க. போய் சேர்த்துருவேன் என் பையனை. எந்த காலேஜ்? அதான் தலைவரே நம்ம ஜெகன். அவன் தான் டீம் தலைவர். ஜெகன் தானே? சரி கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றியா.
பார்த்து பண்ணி விட்டு குடும்பம் மட்டும் பார்த்துருக்கேன். தலைவரே தலைவரே என்னடா சீட் அவங்க கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, நம்ம தொகுதி மக்கள் நம்ம செய்யாம வேற யாரும் செய்யறது? அது இல்ல தலைவரே, அந்த காலையில ஒரே சீட்டு ஒரு பக்கம் தான் இருக்கு. சரி, அதனால நம்ம தொகுதி மக்களுக்காக உங்களுக்கு தான் என்ன இப்போ மறந்துட்டீங்க நீங்க? நம்ம அந்த சீட்டுக்கு காசு வாங்கியாச்சு. சரி, என்ன தலைவர் யோசிக்கிறீங்க? என்னடா இது ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல? நீ சொல்லியிருந்தா அவங்ககிட்டே ஏதாவது வேலை முடிச்சிருக்கலாம். சரி விடு, காசு வாங்கினவருக்கே சீட்டை கொடுத்துரு. இப்போ என்ன பண்ணுவோம், இவனுக்கு ஏதாவது தொகுதியில் பிரச்சனை வரும், அது சரி பண்ணால் சரியாயிடும். ஓகே, நம்ம இப்போ பிடிக்கும். போதுமே. இப்போ சொல்லுங்க, இப்படிப்பட்ட உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? இல்லையா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன்யா. முதல்ல மக்களுக்கு நல்லது பண்ணுறதை பாருங்க, அப்புறமா ஓட்டு போடுறத பற்றி நாங்கள் டிசைட் வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான போய் நல்லது பண்ணுங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க. ஓகே தானே தலைவரே, முக்கியமான ஓட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட வைக்காம எப்படிதான் வைங்க? இந்த பேர் இந்த அரசியலுக்கு வரும்போது இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாம் கலட்டி வச்சுட்டு வந்துடணும். அதெல்லாம் பார்த்தா தான் அரசியல். நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும்டா என்கிட்ட. இப்போ நமக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு. அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்தா அவன் எப்படி ஓட்டு போடுவான்றது மட்டும் பாரு. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும்டா. நீ வா கூட, யூ கம், ஐ வில் டேக் கேர். என்ன தலைவர், ஏன் சோத்துக்கு படிச்சாங்க? எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், அப்புறம் கூட தோத்தோம். தலைவர் எல்லாம் கரெக்டாக பண்ணோம். ஆனா நம்ம மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது தெரியுமா தீர்மானமா இருக்காங்க. ஆனா நம்ம ஓட்ட வருவோம், அவ்வளவுதான். நான் எத்தனை மேடை ஏறி விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், விவசாயிகளுக்கு நல்லது பண்றேன், கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னா உமால ஓட்டு போடல. தலைவர், இதெல்லாம் நீ 5 வருஷம் முன்னாடி தான் சொன்னீங்க, அப்பவே நடக்குதா? இப்ப மட்டும் போடுவோம். சரி விடுங்க தலைவர், அடுத்த அண்ணன் பார்ப்போம், அவ்வளவுதான். எதிர்கட்சியோட கூட்டணி வச்சு நடத்த வேண்டியதான் கொஞ்ச கட்சியை. என்ன பண்றது? இருக்குமா எதிர்கட்சி தலைவர் வெயிட் பண்ணுறது போய் பார்ப்போமா? ஓகே தானே? ஓகே, போலாம். தலைவர் மறந்துட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக இந்த கான்செப்ட் கொடுத்தது எலெக்ஷன் பற்றி தான். எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவங்க வந்து எல்லாமே எலெக்ஷன் ஓட்டு போட போவீங்கன்னு தெரியும். ஆனால் அந்த ஓட்டு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் யாருக்கு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருக்கு போடணும் அதே சமயம் கன்ஃபியூஸாகவும் இருக்கீங்க, அதுவும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எலெக்ஷன் படித்த பசங்க நிறைய பேர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. அவங்க என்ன கேண்டிடேட் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் மாற்றம் நமக்கு ஏற்படும். ஏன்னா போன 5 வருஷம் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி மாற்றி ஆளுங்கட்சி இது கட்சி தான் போட்டுருக்க தவிர இப்போ கொஞ்சம் மாற்றத்துக்கு கொண்டு வந்தால் யாராவது போட்டால் நமக்கு மாற்றம் உண்டாகும். சரிங்களா? 18ஆம் தேதி உங்கள் ஓட்டை மறக்காம நீங்கள் போட்டுருங்க. தலைவர் அப்புறம் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரச்சனையா? ப்ரோக்ராம் முடிச்சுங்க, கேரக்டர் மாறிடுச்சு. என் தங்கம் என் உரிமை, என் தங்கம் நம்ம உரிமை.
என் ஓட்டு என் உரிமை. நம்ம ஓட்டு நம்ம உரிமை. ஆமா. ஸோ அதனால வந்துட்டு எல்லாரும் போயிட்டு 18ஆம் தேதி வந்துட்டு ஓட்டு பூத்தில் போயிட்டு எல்லாரும் ஓட்டு போடுங்க, எல்லாரும் நல்ல ஓட்டு போடுங்க, யாரும் கள்ள ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மறக்காம ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிருங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாத பெரிய விஷயம் சொல்ல வேண்டாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நினைக்காதீங்க. பிரதர் சிஸ்டர் அப்புறமா எப்படியான வச்சுக்கோங்க, அவங்க தான் சொல்கிறேன் நான். ஸோ மறக்காம போயிட்டு ஓட்டு போட்டுருங்க. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ மேலும் ஒரு இதே மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறோம். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது அவங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கூட அவங்க கமெண்ட்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க, நாங்கள் அதே ரிசீவ் பண்ணி பண்ணுறோம். ஸோ மேலும் ஒரு பயங்கரமாக ஒரு ப்ரோக்ராமோட இந்த டீமோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த டீமோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சத்யா, இவன், சத்யா. பாய். மறக்காம போட்டுருங்க.